Welcome to Achaya Max Center, 12th Max exercise 6.7, question number 6. Find the parametric vector, non-parametric vector and the Cartesian form of the equations of the plane. Plane ஓட equation நம்மள்ட்ட கேட்குறாங்க. இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே நம்மள்ட்ட வெக்டரே இல்லை, எல்லாமே பாயிண்ட்ஸ் மட்டும்தான். அப்போ 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நான் பேராமெட்ரிக் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேராமெட்ரிக் ஃபைண்ட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ஃபைண்ட் பண்ணிடுவோம். அப்போ சொல்யூஷனு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது நம்மள்ட்ட. அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், இசட் மைனஸ் இசட் ஒன், x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, x3 minus x1, y3 minus y1, z3 minus z1 which is equal to 0. இப்போ நம்மள்ட்ட எல்லா பாயிண்ட்ஸுமே இங்கே இருக்கு. x1, y1, z1, 3, 6, minus 2. x2, y2, z2. Second point, minus 1, minus 2, 6. x3, y3, z3. 6, 4, minus 2. Okay. So first in the equation x minus x1. அப்போ x minus 3, y minus y1, y minus 6, z minus z1, அப்போ z plus 2. Next x2 minus x1, அப்போ x2லேருந்து x1 மைனஸ் பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் 1 இருக்குது, அங்கே மைனஸ் 3, அப்படின்னா ஆன்சர் மைனஸ் 4. நெக்ஸ்ட்டு y2 மைனஸ் y1, இங்கே மைனஸ் 2, அங்கே 6, அப்போ மைனஸ் 6, அப்போ ஆன்சர் மைனஸ் 8. நெக்ஸ்ட்டு z2 மைனஸ் z1, 6 ப்ளஸ் 2, அப்போ ஆன்சர் 8. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு x3லேருந்து மைனஸ் பண்ணணும். x3லேருந்து x1 மைனஸ் பண்ணணும். 6 மைனஸ் 3, 3. y3லேருந்து y1 மைனஸ் பண்ணணும். 4 மைனஸ் 6 மைனஸ் 2. z3லேருந்து z1 மைனஸ் பண்ணணும். z3 மைனஸ் 2, அங்கே z1 மைனஸ் 2, நம்ம என்ன போடுவோம், மைனஸ் பண்ணும்போது அது ப்ளஸ் 2ஆக மாறிடும். அப்போ ஆன்சர் இங்கே 0 அப்படின்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஆன்சரை சால்வ் பண்ண வேண்டியது. இது 3x3 டிட்டர்மினண்ட். அதனால் ரோவை என்ன பண்ணிக்கிறணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட் ரோவை சைனை சேஞ்ச் பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 3யோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். அதனுடைய ஃபார்மெட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் ரோ காலமை டெலீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 2x2 மேட்ரிக்ஸோட டயக்னல்ஸை மட்டும் பண்ணணும். அப்போ மைனஸ் 8 இது 0 வந்து 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டு அடுத்த டயக்னலை மல்டிபிள் பண்ணணும், அதான் ரூல். அப்போ மைனஸ் 16 அது ப்ளஸ் 16 அப்படின்னு மாறிடும். ஓகே, ஃபஸ்ட் எலமெண்ட்டு ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட். மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 6, அப்போ மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 6. அதே மாதிரி தான் ரோ காலமை எலிமினேட் பண்ணிட வேண்டியது. பேலன்ஸ் இருக்க டயக்னலை மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த லீடிங் டயக்னல் 0 ஆயிரும். நெக்ஸ்ட் 8 × 3 24 which is equal to 0. இன்னொரு எலமெண்ட் இருக்குது, லாஸ்ட்டு 3. ஓகே, லாஸ்ட் அப்போ இசட் ப்ளஸ் 2ஓட ஆன்சரையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிடுறோம். அப்போ ப்ளஸ்ஸு இசட் ப்ளஸ் 2. அப்போ ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்க இந்த லீடிங் டயக்னலை மல்டிபிள் பண்ணோம்னா 8, மைனஸ் போட்டு அடுத்த டயக்னலை மல்டிபிள் பண்ணணும். அப்போ அது ப்ளஸ் 24ஆக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் 3 ப்ராக்கெட்டில் 16 மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 6 ப்ராக்கெட்டில் மைனஸ் 24
plus z plus 2 bracketல 32 which is equal to 0. First இந்த 16 இதை மல்டிபிள் பண்ணணும். அப்போ 16x minus 48. Next second minus 24 மல்டிபிள் பண்ணணும். ஆனால் வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ அது ப்ளஸ் 24 மாறிடும். அப்போ ப்ளஸ் 24 மல்டிபிள் பண்ணுங்கள். 24y. இப்போ 24 6 நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 24 6 மல்டிபிள் பண்ணுறோம். 6 into 4 24 பேலன்ஸ் 2 12 14. அப்போ ஆன்சர் மைனஸ் 144. இப்போ லாஸ்ட் டேர்ம் 32 மல்டிபிள் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 32z ப்ளஸ் 64 which is equal to 0. நெக்ஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை மட்டும் பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணுங்கள். xyz அரேஞ்ச் பண்ணுங்கள். 16y 16x ப்ளஸ் 24y ப்ளஸ் 32z. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்மு minus 48 minus 144. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா minus 144 minus 48 ஆட் பண்ணுறோம். 12 பேலன்ஸ் 1 8 9 1 minus 110 192. லாஸ்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது 64. ரைட், அப்போ அதை என்ன பண்ணிடுங்க, மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ 12 4 மைனஸ் பண்ணுறோம் 8. இங்கே 8 மாறிடும் 9. அப்போ 2 ஓகே 1 minus 128 minus 128 which is equal to 0. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான இந்த ஈக்குவேஷன். இதுலேயும் நம்மளுக்கு காமனாக இருக்குது, 4 காமனாக இருக்குது. நம்ம 4 என்ன பண்ணிக்கலாம், காமனாக வெளில எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் 4x ப்ளஸ் 6y ப்ளஸ் 8z மைனஸ் 42 ஈக்குவல் டு 0. இப்போ 4 நம்ம என்ன பண்ணிடலாம், அங்கே கொண்டே 0 பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸு 4x ப்ளஸ் 6y ப்ளஸ் 8z மைனஸ் 42 ஈக்குவல் டு 0. இப்போ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 காமனாக இருக்கும். அப்போ 2y வெளில எடுத்துக்கலாம். அப்போ 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிளேஸ்லேயே 8 காமனாக நம்ம வெளில எடுத்துக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். அப்போ 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. அப்போ 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z which is equal to 21. இதுதான் நம்மளுக்கு தேவையான இந்த ரெக்வயர்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேராமெட்ரிக்கும் கேட்டிருக்காங்க, நான் பேராமெட்ரிக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். நான் பேராமெட்ரிக் ஃபார்மெட்டுக்கு நம்மளுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஆனால் ஃபார்முலா இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன்லேருந்தே ஃபைண்ட் பண்ணிடலாம். அந்த கோஎஃபிஷியண்ட்டையும் வேரியபிளையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணிட வேண்டியதான். xi கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப் டாட் ப்ராடக்ட்டு 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் which is equal to 21. ஏன்னா நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது அகைன் இந்த மேலே இருக்கக்கூடிய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் வெக்டார் ஒன்று இருக்குது, அதை நம்ம அப்படியே வச்சுருக்காம ஆர் வெக்டார்னு கூட மாற்றிக்கலாம். அப்போ ஆர் வெக்டார் டாட்டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் ஈக்குவல் டு 21. இதுதான் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். லாஸ்ட் ஒன் பேராமெட்ரிக் ஃபார்ம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணியிருந்தோம்னா 3 பாயிண்ட்ஸ் எடுத்துருந்தோம். அப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம். இதுக்கு நம்மளுக்கு ஷார்ட்கட்லாம் இல்லை, ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆர் வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் பி வெக்டார் ப்ளஸ் டிசி வெக்டார். இதில் இந்த எஸ்ஸும் டியும் பேராமீட்டர். பேராமீட்டர்னால் என்ன வேல்யூ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். எஸ் கமா டிங்கிறது ரியல் நம்பரில் இருக்கும்.
அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டாருக்கு அந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்மள்ட்ட மேலே பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணணும். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி. ஏ வெக்டாருங்கிற பிளேஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் 3i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 2k கேப். நெக்ஸ்ட் எஸ் இன்ட்டு பி வெக்டாருங்கிற பிளேஸில் செகண்ட் பாயிண்ட் minus I cap minus 2j cap plus 6k cap. Last t into c vector in the place 6I cap plus 4j cap minus 2k cap.